Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தமிழக கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பு சார்பாக போதகர்கள் சுவிசேஷகர்கள் கூடுகை என்ற நிகழ்ச்சி சென்னையில் சமீபத்தில் நடந்தது. இதில் சபாநாயகர் பிரபாகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தமிழக அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் பங்கேற்றனர். அக்கூட்டத்தில் சபாநாயகர் பிரபாகர் பேசுகையில், சிறுபான்மை மக்களுக்கான அடையாளம் இந்த அரசு வாயிலாக ஏற்பட்டு வருகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் மாற்ற வேண்டியது இன்னும் பல இருக்கிறது என்றார். வன்னியரசு பேசுகையில், குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்தபோது கிறிஸ்தவர்கள் போராடவில்லை என்று முஸ்லிம்களை குறிவைத்துள்ள பாஜக RSS நாளை கிறிஸ்தவர்களையும் குறிவைப்பர். ஆனால் இன்னும் நாம் ஜெபம் மட்டும்தான் செய்கிறோம். இனி கிறிஸ்தவர்கள் அரசியல் மயப்பட வேண்டும். பைபிளில் இருப்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது. அந்த சட்டம் இருக்கும் வரைதான் நமக்கு பாதுகாப்பு என கூறினார். வன்னியரசின் பேச்சு மத கலவரத்தை தூண்டும் விதமாக உள்ளதாக இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மதச்சார்பற்ற அரசு என கூறிக்கொள்ளும் தமிழக வெற்றி கழக அரசில் சபாநாயகர் மற்றும் அமைச்சராக இருப்பவர்கள் மத நிகழ்ச்சியில் எப்படி பங்கேற்கலாம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளன. தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: மதச்சார்பற்ற அரசியலை தான் தாவேக முன்னெடுக்கிறது. தாவேகவில் இருப்பவர்கள் ஜாதி மத நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது, ஏற்பாடும் செய்யக்கூடாது என கட்சி தலைமை உத்தரவு போட்டுள்ளது. ஏற்கனவே சட்டசபையில் பைபிள் வசனங்களை சபாநாயகர் பிரபாகர் பேசியதை கட்சி தலைமை கண்டித்தது. தற்போது கிறிஸ்தவ மத போதகர்கள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசியதை கட்சி தலைமை ரசிக்கவில்லை. அவரை கண்டித்ததுடன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து விளக்கம் கேட்டுள்ளது. அதற்கு வன்னியரசு பேசும்போதுதான் நிகழ்ச்சிக்கு சென்றேன். அவர் பேசியது எனக்கு தெரியாது. இனி மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டேன் என சபாநாயகர் விளக்கமளித்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர்.